வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பதியில வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி, நான் எப்படி வந்து சுவாமி தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, அதிகாலையில வந்து திருப்பதி போயிட்டோம். போயிட்டு தாயார் கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடிய லைன்ல வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு 12:30 மணிக்கு நாங்கள் வந்து க்யூவில் ஜாயின் பண்ணோம். ஆதார் கார்டு கொண்டு போயிருந்தோம். ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து மறுநாள் 11 மணி ஸ்லாட் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. 12:30 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி 2:15 மணிக்கு எங்களுக்கு டோக்கன் கிடைச்சது. டோக்கனை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து காளஹஸ்தி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம். இரவு வந்து திருப்பதியிலே தங்கிட்டு மறுநாள் அதிகாலை வந்து திருமலைக்கு பஸ்ஸில் போயிட்டோம். 6:30 மணிக்கெல்லாம் திருமலைக்கு போயிட்டோம். போயிட்டு புஷ்கரிணி தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு வராக சுவாமியை வந்து தரிசனம் செய்துவிட்டு அந்த எஸ்எஸ்டி டோக்கன் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து ஜீப்பில் போனோம். ஏன்னா நடந்து போனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கோயிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த பாதை. அதனால் 30 ரூபா தான் வாங்கிட்டாங்க. ஜீப்பில் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த எஸ்எஸ்டி டோக்கன் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போனோம். 10:30 மணிக்கு உள்ளே போனோம். 1:30 மணிக்குள்ளே சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம். அதாவது 3 ஹவர்ஸில் வந்து சுவாமி தரிசனம் எளிதாக வந்து பார்த்துட்டோம். இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து எளிதாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். டோக்கன் வாங்காமல் சர்வ தரிசனத்தில் போனால் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் கடுக்க நிற்கிற மாதிரி இருக்கும்.